பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/4/2025 சித்திரை மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் நீச்சமாக இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். லோ பிபி, ஐபிபி, பதட்டமெல்லாம் காணப்படும். இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதற்கேற்றவாறு உங்களுடைய மருத்துவரை பார்த்து மருந்துகள் எடுத்துக்கொள்வது, மற்ற விஷயங்களை எடுத்துக்கொள்வதெல்லாம் இந்த மாதம் சித்திரை மாதத்தில் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு உதவும். துர்க்கை கவசமும் அனுமன் சாலிசாவும் சித்திரை மாதம் முழுவதும் கேட்பது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் ரீதியாக சிறிய வாக்குவாதம், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பதவி உயர்வுக்கோ, தொழில் அமைப்புக்கோ, உத்தியோகத்திற்கோ சந்திராஷ்டிரம் கெடுபலனை ஏற்படுத்தாது. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடிலும் அனுகூலத்தை தடுக்காது. எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், எதிரிகள் விஷயத்திலோ உறவினர்கள் விஷயத்திலோ வாக்குவாதம் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், அவருக்கு சிறு உபத்திரம் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதும் நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்கென்று அனுகூலங்கள் ஏற்படுவதும், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அசையாம சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொழில் ரீதியாக டக்கென்று பேப்பர் போடுவதோ, மேலதிகாரிகளிடம் தர்க்கம் செய்வதோ கூடவே கூடாது. நேரம் தவறி போய் உத்தியோகத்துக்கு சேர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதனால் எப்பொழுதும் வழக்கத்துக்கு மாறாக முன்பாக கிளம்புவது நன்மை தரும். ஹோம் ஒர்க்கில் இருக்கிறேன் என்றாலும், அதாவது மிக கவனமாக உங்கள் வீடியோ ஸ்கிரீனில் பத்திரமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றம், நம்பிக்கை ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். பதட்டமில்லாமல் இருப்பது, கண்டிப்பாக யோசித்து தேக ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரும்.
உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் சிக்கல் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் அதீத முக்கியம் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தைரியமே பெரிய சொத்தாக உலகத்தில் கருதப்படுவதனால் அதை விட்டுவிடாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளிடம் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியமாக எதிர்பார்த்த இடங்களில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த இடங்களில் நன்மையும் அனுகூலமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். உறவு முறையில் எந்தவித வாக்குவாதத்தையும் வைத்து கொள்ளாது இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.